ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜாண்டியர் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்காக. சரி வாங்க, வீடியோவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கியர் சாஃப்ட்டு பார்த்தா எவ்வளோ ஷேக் இருக்குன்னு, இந்த ஷேக்கை தான் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் மெக்கானிக் ஷாப் கொண்டு போவாங்க, இல்லை மெக்கானிக் வர வைக்குவாங்க. சரி, இதை வாங்க நாமளே சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான செலவு சிம்பிள் செலவு தான். அது எவ்வளோ, ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும். இந்த பின்னு தான் காரணம். ஏன்னா இந்த பின்னு போட்டாலே இப்போ ஓகே, இந்த ஷேக்னஸ்ஸு சரியாயிடும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக ஜாண்டியர் டிராக்டர் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஜாண்டியர் டிராக்டர் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு இது இருக்குது. இந்த கவரோட எப்படின்னா இது சரி கழட்டுறேன் பாருங்கள் நீங்களே. இது அந்த ரப்பர் வந்து எப்படின்னா, அந்த ஒரு கியர் ராடுக்கு அந்த ரப்பர் தான் ஒரு எப்படின்னா உள்ளே ஒரு மண் போகாமல் இருக்கிறதுக்கே மெயினே அந்த இது தான். எப்படின்னா அந்த ரப்பர் தான். இப்போது நான் கழட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு மேலே ஒரு கிளிப் மாதிரி இருக்குது. அந்த கிளிப்பை வந்து நம்ம கட்டிங் பிளேடு மூலிமா லூஸ் பண்ணணும். இதை பாருங்கள், நான் லூஸ் பண்ணுறேன். கையில் வாய்ப்பே இல்லை அது வர்றதுக்கு. அமுத்தி பார்த்தேன், பட் வரல. இப்போ கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணி அதை கழட்டிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னும் அதை லைட்டாக ஒரு அமுத்தி பிடிச்சி மேலுக்கு தூக்கணுன்னா அது வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கழட்டியிருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம அதை லப்பரை லைட்டாக ஷேக் பண்ணி நம்ம ஏன்னா இத்தனால அது கலத்தாமல் அப்படியே அமைதியாக இருக்குல்ல, அதனால் நான் கொஞ்சம் திருப்பி எடுத்திங்கன்னா வந்துடும். அதை கொஞ்சம் ஏற்றிட்டு உள்ளே ஒரு சர்க்கிளிப் இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வீடியோவில் தெரியுது என்னன்னு தெரியல. அதுக்கு இந்த நோஸ் பிளேயர் வேணும். ஏன்னா இது வந்து குறுக்கிற மாதிரி, இந்த சர்க்கிளிப்பை வந்து குறுக்கிற மாதிரி வேணும். பாருங்கள், இப்போ கழட்டுறேன். சர்க்கிளிப்பு உள்ளே லைட்டாக மேலே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வீடியோவில் காட்ட முடியல உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான், சர்க்கிளிப் கலந்துருச்சு. அது உள்ள ஒரு எப்படின்னா ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், இரும்பில் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். அது வந்து ஆட்டினீங்கன்னா மேலே எழுந்துடும். அப்படி ஆட்டிட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கனாலே கியர் ஷிஃப்ட் வந்துடும் தனியாக வெளியே வந்துச்சு. பாருங்கள், அந்த சர்க்கிளிப்பு தான் மெயின். அப்புறம் இந்த நம்ம வாங்கின வந்தாலும் அந்த பின்னு தான் காரணமே. அதை உடச்சிருக்கான காரணமே பின்னு மட்டும்தான். ஏன்னா பின்னு வந்து 2ஆக உடச்சிட்டு இருக்கும். பாருங்கள், கீழே அப்படியே ஒரு பிட்டு விழும். பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பழிசு வருது உள்ளே இருக்கிறது. இப்போ அடிக்க ஒரு 2 துண்டாக இருக்கும். 2 துண்டாக வெளியே வந்து விழும். அது வந்து நீங்கள் அதை வந்து எப்படின்னா, இப்போ கரெக்டாக அதை வந்து சென்டராக வைக்கணும். எப்படின்னா 2 பக்கமும் சும்மா ஒரு 1/2 இன்ச்சு நிற்கும். அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப எக்ஸாஸ்டாக இல்லைன்னா நம்ம கண்ணுக்கே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாது. பாருங்கள், க்ளீனாக துடைச்சிட்டு போடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ போகிறது வந்து கியர் பாக்ஸ் ஆயிலோட வந்து ஆயில் வரைக்கும் அது இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் உள்ள மண்ணு போடலாம், அந்த கியர் பாக்ஸ் போய்ட்டு டேரெக்டாக அது நீங்கள் போடும்போதும் நல்லா க்ளீனாக துடைச்சிட்டு போடுங்க அந்த இடத்த. ஏன்னா நம்ம சேடை ஓடுது, அதுக்குன்னு வண்டியை கழுவாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை இப்போது துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி போடுங்க மொத்தமாக. ஏன்னா டஸ்ட்டு போனாலும் ஆயில் வரைக்கும் போயிடும். பார்த்தாலே பாருங்கள், உள்ள ஒரு சர்க்கிள் பார்க்குற மாதிரி தான் இடம். ஒரு அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு தான். அந்த வந்து 2 பக்கமும் நிற்கிற அந்த 1/2 இன்ச்சு வந்து மொத்தமாக அந்த ஒரு காடி மாதிரி இருக்கும். அது உள்ளே போயிட்டே போதும், அவ்வளோதான். அப்புறம் அந்த ஓரிங்கு வச்சுட்டு உள்ள ஒரு இப்படின்னா ஒரு இரும்பு ஓ மாதிரி ஒரு ரிங்கு இருக்கும். அதை வச்சுட்டு அப்புறம் அந்த சர்க்கிளிப் மூலிமா அந்த ஓரிங் இல்லை, அது பேர் சர்க்கிளிப்பை வந்து நீங்கள் குறுக்கி உள்ளே செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதுவும் செட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் அது உள்ளே உக்கார வச்சுட்டு ஒரு 2 தட்டு தட்டணும். ஏன்னா அந்த காடியில் உக்காராமல் போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருப்பவும் கழட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா திருப்பவும் அந்த கியர் ராடு ஷேக் ஆகிடும். எப்படின்னா இப்போது கியர் ராடு வந்து நம்மளுக்கு கப்புன்னு உக்காந்தா தான் அந்த சர்க்கிளிப் போய் சர்க்கிளிப் போய் உள்ளே கப்புன்னு அமுத்தி பிடிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு கியர் ராடு வெளியே வராமல் ஷேக் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்திருக்கலாம்.
இல்லை இது வந்து மெக்கானிக் மூலம் ரெடி பண்ணியிருக்கலாம், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இது ஸ்கூட்டர் இங்கே வை.